Next question பாருங்க அப்போ 10th question அப்போ the distribution of the number of road accidents per day in a city is Poisson with mean 4. Find the number of days out of 100 days when there will be no accident, at least 2 accidents and at most 3 accidents. The distribution of the number of road accidents per day. ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட் என்ன ஆகுதுன்னா அதோட மீன் ஆவரேஜாக பார்த்தோன்னா 4 ஆகுது. அப்போது 100 அவுட் ஆஃப் 100 டேஸில் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? சப்போஸ் எது ஆக்சிடெண்ட்டே இல்லாமல் இருந்தால் எப்படி வரும், இல்லை குறைஞ்சபட்சமாக 2 ஆக்சிடெண்ட் இருந்தால் எப்படி இருக்கும், அதிகபட்சமாக 3 ஆக்சிடெண்ட் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு 3 கொஸ்டின்ஸை நம்ம என்ன பண்ணணும், ஃபைன் பண்ணணும். சரியா? சரி, இப்போ பாருங்க அப்போ 10th கொஸ்டினை 10th கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, லேம்டாவோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க 4, அதாவது மீன் வந்துட்டு 4ன்னு சொல்லியிருக்காங்க. 10th கொஸ்டினை let x be a random variable. சரியா? அப்போ இதோட வேல்யூ மீனோட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க, அதுதான் லேம்டான்னு வச்சுக்குவோம் 4. இது கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. சரி, நமக்கு என்ன ஃபார்முலா, பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா என்ன, p of x equal to x e power minus lambda power x divided by x factorial. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, நோ ஆக்சிடென்ட்ஸ்னா p of x equal to 0. p of x equal to 0னா e power minus 4 power 0 by 0 factorial. e power minus 4 அப்படியே வந்துடும். 4 power 0னா 1, 0 factorialனால 1. அப்போ e power minus 4க்கு என்ன வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, e power minus 4க்கு 0.0183. e power minus 4க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 0.0183. சரியா? நமக்கு இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. p of x equal to 0, அதோட ஃபார்முலா e power minus லேம்டாக்கு பதிலா 4 இருக்கனால e power minus 4 power 0 by 0 factorial. e power minus 4ஓட 4 power 0னா 1, 0 factorialனால 1. அப்போ e power minus 4ஓட வேல்யூ என்ன, 0.0183. சரியா? இது ஒரு 5 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரியா? சரி, இதில் செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க அவங்க, அட்லீஸ்ட் 2 ஆக்சிடென்ட்ஸ். அட்லீஸ்ட் 2 ஆக்சிடென்ட்ஸ். அட்லீஸ்ட் 2 ஆக்சிடென்ட்ஸ்னா p of x குறைஞ்சபட்சமாக 2வது இருக்கணும். குறைஞ்சபட்சமாக 2வது இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம், p of x greater than or equal to 2. p of x greater than or equal to 2 equal to, அப்போது நம்ம அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றணும்னு எழுதலாம், 1 minus p of x less than 2. 1 minus p of x less than 2. குறைஞ்சபட்சமாக 2ஆவது இருக்கணும். 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், இந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றினா 1 மைனஸ் போட்டு நம்ம எழுதிக்கலாம். இப்போ பாருங்க, 1 மைனஸ் p of x less than 2. less than 2னா நம்ம என்ன பண்ணலாம், 2வோட கம்மியாக இருக்கணும். அப்போது 2 நம்ம எடுத்துக்கணுமா, எடுத்துக்கக்கூடாது. அப்போ நமக்கு என்னென்ன வேல்யூலாம் வரலாம், p of x equal to 0 plus p of x equal to 1. 2 வருமா, வராது. அப்போ 1 மைனஸ் p of x equal to 0. பாருங்க, அப்போ 1 மைனஸ் e பவர் மைனஸ் லேம்டாவுக்கு பதிலாக இருக்குது 4 பவர் 0 by 0 ஃபேக்டோரியல். e பவர் மைனஸ் 4 பவர் 1 by 1 ஃபேக்டோரியல். 0 1 போட்டாச்சா? இப்போ ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா e பவர் மைனஸ் 4 காமனாக இருக்குது, வெளியே எடுத்துட்டோம்னா 4 பவர் 0ஓட வேல்யூ 1, 0 ஃபேக்டோரியல்னால 1 தான். 4 பவர் 1னா 4, 1 ஃபேக்டோரியல்னா 1. அப்போ 1 மைனஸ் இதோட வேல்யூ நமக்கு என்ன, 0.0183
into 1 plus 4 5 ஆயிடும். அப்போ 1 minus 0.0183 எதால மல்டிப்ளை பண்ணோம் 5 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வருதுன்னா 0.0915 வரும். இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வந்துடுது அப்படின்னா 0.9085. இதில் வந்து ஒரு சின்ன ஒரு இது இருக்குப்பா. இப்போ வந்து நமக்கு இது பெர் டேக்கு நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம் சரியா, பெர் டேக்கு நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். ஆனால் கொஸ்டினில் அவுட் ஆஃப் 100 டேஸ்க்கு கேட்டிருக்கு. அப்போ அவுட் ஆஃப் 100 டேஸ்னால் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஒரு லைன் நம்பர் ஆஃப் டேஸ் வித் நோ ஆக்சிடென்ட். அப்போ வித் நோ ஆக்சிடென்ட்ஸ்னால் என்ன எழுதலாம் கண்ணா, இதுக்கு கீழே வரணும் 100 into 0.0183 ரெண்டே 100 மல்டிப்ளை பண்ண வரும் 1.8 வரும். அப்ராக்சிமேட்டாக 2ன்னு போட்டுக்கலாம் சரியா. அப்போது நமக்கு என்ன அப்ராக்சிமேட்டாக நமக்கு என்ன இருக்குது 2 days. ஒன்று முடிஞ்சுதா? அடுத்தது வந்து நமக்கு அட்லீஸ்ட் 2 ஆக்சிடென்ட்ஸ் பார்த்தோம். இதுக்கும் அதே மாதிரி தான் நம்பர் ஆஃப் days with at least 2 accidents. At least 2 accidents na 100 into 0.9085 இதை மல்ல பண்ணன வந்துடும் 90.85 வரும். அப்போ அப்ராக்சிமேட் வேல்யூ போட்டால் என்ன வரும் 91 வருமா. அப்போது அப்ராக்சிமேட்டாக 91 days சரியா. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் ரெண்டு வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். அதாவது வரக்கூடிய ஆன்சரை நம்ம என்ன பண்ணிக்கணும் இன்ட்டு 100ன்னு போடணும் சரியா. ரைட். இப்போ அடுத்தது நமக்கு என்ன தேர்டு வேல்யூ என்னது கொடுத்துருக்காங்க. தேர்டு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அட்மோஸ்ட் 3 ஆக்சிடென்ட்ஸ். அட்மோஸ்ட் 3 ஆக்சிடென்ட்ஸ் சரி, அதை எப்படி போடலான்னு பாருங்க. அப்போ தேர்டு பாருங்க. அப்போ தேர்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேர்டு வேல்யூ அட்மோஸ்ட் 3 ஆக்சிடென்ட்ஸ். P of X அதிகபட்சமாக 3 ஆக்சிடென்ட்ஸ் இருக்கணும். அதிகபட்சமாக 3 ஆக்சிடென்ட்ஸ்னால் P of X less than or equal to 3. P of X என்ன வரும் less than or equal to 3 வரும் சரியா. பாருங்கப்பா பாருங்க அட்மோஸ்ட் 3 ஆக்சிடென்ட்ஸ். அட்மோஸ்ட் 3 ஆக்சிடென்ட் P of X less than or equal to 3. P of X less than or equal to 3. அப்போ லெஸ் than or equal to 3னா 3 இருக்கலாம், இல்லை 3 விட கம்மியாக இருக்கலாம். அப்போ எது வரைக்கும் இருக்கும் 0லேருந்து 3 வரைக்கும் இருக்குமா. P of X equal to என்னென்ன வரும் அப்படி சொல்லுவாங்க. அப்போ P of X equal to 0 plus P of X equal to 1 plus P of X equal to 2 plus P of X equal to 3. அப்போது e power minus lambda value 4 power 0 by 0 factorial, e power minus 4 power 1 by 1 factorial, e power minus 4 power 2 by 2 factorial, e power minus 4 power 3 by 3 factorial சரியா. அப்போ என்ன ஆகிடும் எல்லாமே e power minus 4ங்கிறது காமனாக இருக்கும். அப்போ எடுத்துட்டோன்னா 4 power 0னா 1, இதோட வேல்யூ 1. e power minus 4 வெளியே போயிடுச்சுன்னா இங்கே 4 மட்டும் வரும். e power minus 4 வெளியே போயிடுச்சுன்னா 4 ஸ்கொயர் பண்ணால் 16 by 2. இங்கே 4 power 3னா 64 by 3 ஃபேக்டோரியல்னா 6. ஏன்னா 2 3s are 6 வருமா. அப்போது நமக்கு பார்த்தீங்கன்னா e power minus 4 இதை கேன்சல் பண்ணால் 8 வரும். இதை கேன்சல் பண்ணால் 2ஆல் கேன்சல் பண்ணால் 32 வருமா. 32 by 3.
அப்போ 1 + 4 5 5 8 13 + 32/3 வரும். அப்போ e power minus 4 ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 0.0183 இன்ட்டு இதை சால்வ் பண்ணி போட்டோம்னா 23.67 அது. இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி போட்டோம்னா 0.433 வருது. சரியா? அப்போ நமக்கு என்ன இருக்கு? நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் with at most 3 accidents. At most 3 accidents na 100 into 0.433. இப்போ மல்ல பண்ணா 43.3 வருமா? அப்போ அப்ராக்சிமேட் வேல்யூ என்ன வருது? 43. சரியா? அப்போ நமக்கு என்ன வரும்? 43 days வரும். அவ்வளோதான் நமக்கு ஆன்சர். அதாவது ஃபஸ்ட்டு நோ ஆக்சிடென்ட்ஸு வரக்கூடிய ஆன்சரை இன்ட்டு இதெல்லாம் மல்ல பண்ணணும் 100ஆல். அதே மாதிரி அட்லீஸ்ட் 3 ஆக்சிடென்ட்டு வரக்கூடிய ஆன்சர் என்ன பண்ணிக்கணும்? 100ஆல் மல்ல பண்ணிக்கணும். அடுத்தது அட்மோஸ்ட் 3 ஆக்சிடென்ட்ஸு வரக்கூடிய வேல்யூ என்ன பண்ணிக்கணும்? 100ஆல் மல்ல பண்ணிக்கணும். சரியா? ரைட். இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின், அதாவது 10th கொஸ்டின் முடிஞ்சுது. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 11th கொஸ்டின் பாருங்கள். அப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். Assuming that a fatal accident in a factory during the year is 1/1200. Calculate the probability that in a factory employing 300 workers there will be at least 2 fatal accidents in a year. E power minus 0.25 equal to 0.7788. அப்போது நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஆக்சிடெண்ட் அந்த ஃபெடரல் அந்த டியூரிங் இந்த 1 இயருக்கு வந்துட்டு நம்மளோட அது வேலையை அசியூம் பண்ண சொல்லியிருக்காங்க 1/1200. அப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆவரேஜ் கொடுக்கல, லேம்டாவோட வேல்யூ கொடுக்கல. அப்போ பிஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. பிஓட வேல்யூ ஈக்குவல் டு 1/1200. அப்போ டோட்டலாக எத்தனை ஆக்சிடென்ட் எவ்வளோ இருக்குதுன்னா 300 ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அப்போ n ஈக்குவல் டு 300. ரெண்டையும் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு லேம்டா கிடச்சிரும். அந்த லேம்டா பெஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா நெக்ஸ்ட்டு அவங்க என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டினை நம்ம சப்ஸ்டிட் பண்ணி போட்டால் போதும். சரியா? சரி பார்த்துருவோமா? பாருங்கள். அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த லேம்டாவோட வேல்யூ மீனோட வேல்யூ கொடுக்கல, அதுக்கு டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இப்போது let x be a random variable. சரி, ரேண்டம் வேரியபிள் எழுதிட்டுமா? இப்போ அந்த பிஓட வேல்யூ என்ன அப்படின்னா, the probability that it is a fatal accident, p equal to probability that it is a accident equal to இதோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க? 1/1200. இது பிஓட என்னோட வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 300. அப்போ லேம்டானா n இன்ட்டு பி. என்னோட வேல்யூ 300 இன்ட்டு பிஓட வேல்யூ 1/1200. இது 2 0 கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ். அப்போது 1/4. 1/4 கேன்சல் பண்ணால் 0.25. நமக்கு என்ன ஆன்சர் இருக்குது? 0.25 நமக்கு வந்தாச்சு. சரி, அடுத்தது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்க என்ன நமக்கு என்ன ஃபார்முலா இதுக்கு பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு? P of x equal to x e power minus lambda power x divided by x factorial. அப்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டினில்? அட்லீஸ்ட் 2 fatal accident in a year. அட்லீஸ்ட் 2னா P of x greater than or equal to 2. 2 இருக்கலாம், இல்லை 2க்கு மேலே இருக்கலாம். அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றினா 1 minus P of x less than
2 எழுதலாமா? அப்போ இது எப்படி எழுதலாம்? 1 minus p of x equal to 0 plus p of x equal to 1. அப்போ 1 minus இதோட வேல்யூ e பவர் மைனஸ் லாம்டாக்கு பதிலாக 0.25 பவர் எக்ஸுக்கு பதிலாக 0 by 0 ஃபேக்டோரியல் ப்ளஸ் e power minus 0.25 whole power 1 by 1 factorial. அப்போ 1 minus e power minus 0.25ங்கிறத வெளியே எடுத்துடலாம். எனி நம்பர் பவர் 0னா 1, 0 ஃபேக்டரியல்னா 1 தான். இங்கே 0.25 மட்டும் வரும். இப்போ 1 மைனஸ் இதோட வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.7788. 1.25. அப்போ 1 மைனஸ் இந்த ரெண்டு வேல்யூ ப்ராடக்ட் பண்ணலாமா? இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வருது? 0.9735 வருது. 9735. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா 0.0265 வருது. 0.0265. சரியா? அப்போது நமக்கு 11th கொஸ்டினை ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அந்த லேம்டாவோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டீங்கன்னாவே ஆன்சர் என்ன ஆகிடும்? ஈஸியாக நீங்கள் ஃபைன் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அப்போ இங்கே வந்து டைரெக்டாக லேம்டாவோட வேல்யூ கொஸ்டினில் கொடுக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா லேம்டாவோட வேல்யூ கொடுக்கல, வேறு என்னவெல்லாம் கொடுத்துருக்கு? n கொடுத்துருக்கு, p கொடுத்துருக்கு. அப்போ n into p தான் நமக்கு லேம்டா. அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சரியா? ரைட். அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமா? பாருங்க. அப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அப்போ the average number of customers who appear in a counter of a certain bank per minute is 2. Find the probability that during a given minute no customer appears, 3 or more customer appears. அப்போ ஆவரேஜாக எவ்வளோ கஸ்டமர்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க? இஸ் 2. 2னா நமக்கு அதான் நமக்கு என்னது? லேம்டா. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் who appear in a counter of a certain bank per minute is 2. அப்போது என்ன வந்துடும்? p-ஓட வேல்யூ லேம்டாவோட வேல்யூ ஈக்குவல் டு 2 ஆகிடும். அதை வச்சுட்டு நோ கஸ்டமர் அப்பியர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0க்கு ஒரு வேல்யூ. அப்புறம் 3 ஆர் மோர் கஸ்டமர்ஸ். 3 ஆர் மோர் கஸ்டமர்னா 3 இருக்கலாம், 3க்கு மேலே இருக்கலாம். அப்போ அதோட வேல்யூ, இந்த ரெண்டு வேல்யூ நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஃபைன் பண்ணி கண்டுபிடிக்கணும். சரியா? பாருங்க. அப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம கொஸ்டினை ரீட் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ ஆன்சர் பாருங்கள். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? எத்தனாவது கொஸ்டின்? இந்த எக்ஸசைஸில் லாஸ்ட் கொஸ்டின், அதாவது 12th கொஸ்டின். எக்ஸ் பி எ ரேண்டம் வேரியபிள். இப்போ லேம்டாவோட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க? 2ன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா? p of x equal to x e power minus lambda power x divided by x factorial. இது என்ன ஃபார்முலா? சரி, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? நோ கஸ்டமர் அப்பியர்ஸ். நோ கஸ்டமர் அப்பியர்ஸ்னா p of x equal to 0. அப்போ e power minus lambdaக்கு பதிலாக 2 power 0 by 0 factorial. அப்போ e power minus 2 வந்துடும். இது 1 ஆகிடும், இது 1 ஆகிடும். அப்போ e power minus 2 மட்டும் வருமா? e power minus 2க்கு என்ன வேல்யூ? 0.1353. 0.1353. 0.1353. சரி, அடுத்தது நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 3 ஆர் மோர் கஸ்டமர்ஸ் அப்பியர். 3 ஆர் மோர் கஸ்டமர்ஸ்னால் 3 இருக்கலாம், 3க்கு மேலே இருக்கலாம். அப்போது நமக்கு என்ன பண்ணலாம்னா செகண்ட் கொஸ்டின் p ஆஃப் x greater than or equal to 3. 3 இருக்கலாம், இல்லை 3க்கு மேலே இருக்கலாம். அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணணும்னா 1 மைனஸ் போடுவோமா? p ஆஃப் x less than 3. அப்போது 1 மைனஸ் p ஆஃப் x equal to 0 plus p of x equal to 1 plus p of x equal to 2. 3 போடக்கூடாது, ஏன்னா 3 விட கம்மியாக இருக்கிறத நம்ம எடுத்துக்க முடியும். 1 மைனஸ் இதுக்கு என்ன வேல்யூ? e பவர் மைனஸ் லேம்டாக்கு பதிலாக 2
2 power 0 by 0 factorial e power minus 2 2 power 1 by 1 factorial அதாவது இது 0 னா இங்க 0 வரும் 1 அடுத்தது e power minus 2 2 power 2 by 2 factorial அப்ப நம்ம என்ன பண்ணலாம் e power minus 2 ங்கிறது காமனா இருக்கா அப்போ 1 minus e power minus 2 வெளிய எடுத்துட்டோம்னா 2 power 0 னா 1 தான் 0 factorial 1 தான் 2 power 1 னா 2 அடுத்து 2 ஸ்கொயர் பண்ணா 4 by 2 இதை கேன்சல் பண்ணா 2 times அப்போ 1 minus e power minus 2 2 plus 2 4 4 plus 1 5 அப்போ 1 minus e power minus 2 ஓட வேல்யூ 0.1353 into 5 இப்போ 5 ஆல மல்ல பண்ண பாப்போம் 5 ஆல மல்ல பண்ண வரோம் 0.6765 0.6765 அப்ப இந்த ரெண்டு வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 0. என்ன வரும் 3235 ஆக்சுவலா நீங்க வந்து கால்குலேட்டர்ல தான் போட போறீங்க இத சப்ஸ்டிட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வந்துரும் சரியா இது ரொம்ப ஈஸியான ஒரு क्वेश्चंस தான் இந்த क्वेश्चन கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இந்த எக்சர்சைஸ் இருக்கு இல்லையா 7.2 எக்சர்சைஸ் இருக்கு இல்லையா 7.2 வந்துட்டு இதோட நமக்கு முடிஞ்சது அடுத்து நமக்கு பார்க்க போறது என்னன்னா 7.3 இன்னும் ஒரு எக்சர்சைஸ் தான் இருக்கு அந்த எக்சர்சைஸோட இந்த சாப்டர் என்ன ஆயிடும் முடிஞ்சிரும் சரியா ரைட் அதோட டெஃபினிஷன் மட்டும் இப்போ கொஞ்சம் பார்த்துக்கலாம் சம்ஸ் வந்துட்டு நாளைக்கு பார்த்துக்குவோம் சரியா நெக்ஸ்ட் பா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல பாத்தீங்க அப்படினா அதோட டெஃபினிஷனே கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन எக்சர்சைஸ் 7.3 ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन டிஃபைன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ இதுக்கு முன்னாடி பைனாமியல் பார்த்தோம் செகண்ட் எக்சர்சைஸ் பாய்சான் பார்த்தோம் இப்போ தேர்ட் வந்து பார்க்க போறது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் a random variable x is said to follow a normal distribution with the parameters mean mu and variance sigma square அப்ப இங்க ரெண்டு பாராமீட்டர்ஸ் இருக்கு ஒன்னு வந்து மீன் mu ஒன்னு இருக்கு இன்னொன்னு வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயர் அப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட பாராமீட்டர்ஸ் என்னென்ன பாராமீட்டர்ஸ் mu and sigma square if its probability density function is given by f of x from mu comma sigma equal to 1 by sigma root 2 pi e power minus 1 by 2 into x minus mu by sigma whole square x ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா minus infinite less than x less than infinite mu ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா minus infinite less than mu less than infinite sigma greater than 0 சரியா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல ரெண்டு பாராமீட்டர்ஸ் இருக்கு ஒன்னு mu இன்னொன்னு sigma squared சரியா அப்போ வந்து probability density ஃபங்க்ஷன்ல பாக்கும்போது f of x from sigma அதாவது mu, sigma என்ன 1 by sigma root 2 pi e power exponential ஆன் கொடுத்திருக்கு exponential னு படிக்கலனா e power னு படிச்சுக்கலாம் e power minus 1 by 2 into x minus mu by sigma whole square x க்கு லிமிட் கொடுத்திருக்காங்க mu க்கு லிமிட் கொடுத்திருக்காங்க sigma க்கு greater than 0 சரியா ரைட் இப்போ செகண்ட் क्वेश्चन பாருங்க a random variable z ங்கற ஒரு random variable எடுக்கிறோம் x minus mu by sigma z ஓட வேல்யூ என்னன்னா x minus mu by sigma follows the standard normal distribution கொடுத்திருக்கக்கூடிய x ஓட வேல்யூ வந்து z க்கு மாத்திரம் அதுக்கு பேரு standard normal distribution z is called the standard normal variate with the mean ங்கிறது 0 standard deviation ங்கிறது 1 random variable வந்து z க்கு மாத்திரம் இல்லையா z க்கு மாத்திரம்னா அதோட வேல்யூஸ் எப்படி ஃபாலோ ஆயிடுதுனா z follows n of 0, 1 its a probability density function is given by pi of z equal to 1 by root 2 pi e power minus z squared by 2 capital Z ஓட வேல்யூ என்னது minus infinite less than z less than infinite இதோட இன்டர்வல் எல்லாம் இருக்கு இந்த இன்டர்வல் எல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கக்கூடிய கிளாஸ்ல சேர்த்து பார்த்துடுவோம் சரியா இன்னைக்கு அதோட क्वेश्चंसல இருக்கக்கூடிய அந்த டெஃபினிஷன் மட்டும் பார்ப்போம் மீதி இருக்கிறது நாளைக்கு பார்த்துடுவோம் write down the condition in which the normal distribution is a limiting case of a binomial distribution the normal distribution is a limiting case of binomial distribution under the following condition the number of trials is indefinitely large அப்ப n tends to infinite வா neither p nor q is very small neither p nor q
PO QO ரெண்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப வெரி ஸ்மாலாக இருக்கும். சரியா? ரைட். இது வரைக்கும் வந்து இந்த ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்கட்டும். ரிமைனிங் இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவோம், நாளைக்கு பார்த்துருவோம். சரியா? ரைட். ஆனால் இது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்துட்டு ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். கொஞ்சம் டெஃபினேஷன்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதில் இருக்கிற தியரியெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும்ப்பா. கம்பல்சரி தியரியை வந்து 2 மார்க் 3 மார்க்கில் தியரி தான்ப்பா அதிகமாக கேட்பாங்க. செகண்ட் வால்யூம் எடுத்துட்டாவே தியரி தான் இருக்கும். தியரியில் 2 மார்க் 3 மார்க்னாவே தியரி தான் கொஸ்டின்ஸ் அதிகமாக வரும். அதனால் வந்து தியரியை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். சரியா? ரைட். ரிமைனிங் இருக்கிறத நம்ம நாளைக்கு பார்த்துக்குவோம். ஓகே, தேங்க்யூ.